ஆறுமுகத்த ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போம்போது, சிவா "நீ கவலைப்படாத ஆறுமுகம், நான் ஸ்டேஷனுக்கு வரேன் வக்கீலோடன்னு" சொல்லிட்டு வழி அனுப்பிச்சு வைக்கிறாரு. இங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து ஆறுமுகத்த ஒரு பயங்கரமா அவமானப்படுத்துறாரு சஞ்சய். அது கரெக்ட்டா அங்க வந்துடுறாரு. சம்பத்தோட மாமா அவரும் சேர்ந்து "இவன சும்மாவே விடக்கூடாது" அப்படின்றாரு. உடனே "இவன யார் சும்மா விடுவா? இவன எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிச்சு உண்மைய வர வைக்கிறோம். இங்க பாருங்க, நான் எந்த தப்பும் செய்யல. தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க" அப்படின்றாரு ஆறுமுகம். "நீ எந்த தப்பும் செய்யலையா? பார்த்தல்ல சம்பத்த இந்த கதி ஆக்கணத்துக்கு இவனை சும்மா விடாதீங்க போலீஸ்" அப்படின்னோடனே "நாங்கள் பார்த்துக்குறோம்" அப்படின்னு. "சார் இங்கே பாருங்கள் சார், தேவையில்லை வேலை பண்ணுறீங்க" அப்படின்னு. இவனோட வேட்டி கழட்டுங்க சார், கழட்டுங்கடா, அப்போ தாண்டா இவன் வேலைக்கு ஆகும்" அப்படின்னு சொன்னோன்னே வேட்டியை பிடிச்சி கழட்டுறாங்க. அதை பார்த்துட்டு "இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. என்னடா தப்பு? உன்னெல்லாம் இப்படி தாண்டா விசாரிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வேட்டியை கழட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே கை கொட்டி சிரிக்கிறாரு சம்பத்தோட மாமா. "டேய் என்னடா இப்படி ஆகிட்ட? உன்னை என்னமோ கெத்தாக தெரிஞ்சிட்டு இந்த ஊரில் பார்த்தல்ல, போலீஸ் வச்சதில்ல உனக்கு ஆப்பு" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இங்கே சஞ்சய் சமயசில "பார்த்தல்ல, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்னோட ட்ரீட்மெண்ட் இப்படி தாண்டா இருக்கும். அன்னைக்கு சொன்னல எப்படியும் நீ எப்படி போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு, இப்போ நீ எப்படிடா வெளியே போக போகிற" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு சஞ்சய். கரெக்டாக அந்த டைமில் சிவா வராரு. சிவாவும் வக்கீலும் வராங்க. பார்த்து அதிர்ச்சியோட சிவா "ஆறுமுகம்" அப்படி சொல்லிட்டு ஓடி பார்க்குறாரு. "என்ன சார் இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னோடனே "என்ன பண்ணிட்டோம் இப்போ சார்? ஆறுமுகத்தை ஏன் சார் இப்படி அசிங்கப்படுத்தினீங்க?" அப்படி சிவா கேட்குறாரு. "நாங்கள் என்ன அசிங்கப்படுத்தினோம்? போலீஸ் ட்ரீட்மெண்ட்டில் இதுவும் ஒன்று. இதுக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்றா சஞ்சய். நீங்கள் எதையோ மனசில் வச்சு தான் இப்படிலாம் பழி வாங்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னோடனே "நான் எதுவும் பழி வாங்கலையே, நான் என் கடமையாக சார், இதுதான் கடமையாக சார். ஒருத்தரை கூட்டிகிட்டு விசாரிக்கிறீங்கன்னா அவர்கிட்ட கண்ணியமாக நடந்துக்கணும். ஆனால் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க. இதுதான் உங்களுக்கு போலீஸில் கற்றுக் கொடுத்தாங்க. நீ யாரையா இதெல்லாம் கேட்குறதுக்கு? சார் இவர் யாரும் தெரியாது அவங்களுக்கு. இவர் பெரிய டாக்டர் சார். ஒரு பொண்ணை மலைக்கோயிலில் கூட்டின்னு போயிட்டு வலுக்கட்டாயமாக தாலி கட்டியிருக்காரு சார். அவங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னோடனே "ஓ, உன்னோட ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்த்தாலும் பயங்கரமாக இருக்கும் போட்டிருக்கு. அண்ணன் தம்பிங்க 2 பேருமே இப்படி தானா?" அப்படின்றார் சஞ்சய். "இங்கே பாருங்கள், அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. போலீஸ் ஆள்னு பார்க்குறேன், இல்லை நடக்கிறதே வேறு." "ஓ, டாக்டராக இருந்தீங்கன்னு இவ்வளோ பேசுகிறியா?" அப்படி வக்கீல் "ஏன் சார் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? ஆறுமுகத்தை எதுக்காக கைது பண்ணிருக்கீங்க?" அப்படின்னோடனே "ஆறுமுகம் இந்த மாதிரி சம்பத்தை இந்த உலகத்தை விட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம்" அப்படின்னோடனே "அதான் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோமே சார், நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சார். அவர் எந்த தப்புமே பண்ணல. அந்த இடத்துல அவர் இல்லவே இல்லை. அந்த நேரத்தில் அவர் இல்லைன்னு எங்களால் நிரூபிங்க. நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா பெயில் கிடச்சா வாங்க. சும்மா தேவையில்லாமல் இங்கே பண்ணிட்டுருக்காங்க. அவரெல்லாம் விட முடியாது" அப்படின்றாரு. "சார் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், கூடிய சீக்கிரம் இது எப்படி நடந்தது, எந்த டைம் நடந்தது நம்ம நிரூபிக்கலாம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்ல. "சார் இவர் இப்போ எடுக்க முடியாதா?" "சாரி சார், இவர் எடுக்க முடியாத இது கேஸ் இவர் மேலே போட்டிருக்காங்க சார்" அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறார் சிவா. உன்னை ஆரம்பத்துக்கிட்ட போய் "ஆறுமுகம் என்ன நடந்தது ஆறுமுகம்னு?" "ஆறுமுகம்ல இந்த மாதிரி நான் வார்ன் பண்ணிட்டு தான் வந்தேன், மற்றபடி நான் எதுவுமே செய்யலை. ஆனால் வேணும்னே இந்த போலீஸ் வேணும்னே என் மேலே கேஸை போட்டுட்டு என்னை இப்படி பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த சம்பத்தோட மாமாவும் என்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சம்பத்தை நான் எதுவுமே செய்யலை சிவா" அப்படின்னோடனே "நான் நம்புகிற ஆறுமுகம், நீ செஞ்சேன்னு சொல்கிற ஆள். ஏற்கனவே அந்த சம்பத்தை நீ இந்த மாதிரி பண்ணும்போது தைரியமாக நின்று போலீஸில் சரணடைஞ்ச ஆள். நீ எதுக்காக உண்மையை ஒத்துக்காமல் இருக்க போகிற? அதனால் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன்னை வெளியே எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. உங்களோட பதவியை தப்பாக பயன்படுத்துறீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு சிவா போகிறாரு. உடனே பார்த்துக்கலாம் அப்படின்றாரு சஞ்சய். இங்கே சிவா செம்ம டென்ஷனாக வீட்டுக்கு வராரு. பார்த்தோன்னே "ஆறுமுகம் எங்கே வந்துட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஓடி வராங்க. உடனே பார்த்துட்டு அன்னபூர்ணி பார்த்துட்டு "சாரி பெரியம்மா, ஆறுமுகத்தை வெளியே எடுக்க முடியல" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடையில. "நீ என்ன சொல்கிற சிவா? நீ ஆறுமுகத்தை எப்படி கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு நினச்சேன். நானும் கூட்டிகிட்டு வந்துடலான்னு நினச்சேன். ஆனால் வேறு வழியில் ஸ்ட்ராங்காக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க" அப்படின்னோடனே "பின்ன அவர் செஞ்ச வேலைக்கு தான் அவருக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது" அப்படின்றாங்க பைரவி. உடனே பைரவி பார்த்து "இங்கே பாருங்கள், ஆறுமுகம் எதுவும் பண்ணல பைரவி, தேவையில்லாமலாம் பேசாத" அப்படின்றாங்க. "ஆறுமுகம் எதுவும் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரோட உடம்புல அந்த காயத்தை நான் பார்த்தேன். அவர் தான் இந்த வேலையை செஞ்சுருக்காரு, நான் நம்புகிறேன்" அப்படின்றாங்க பைரவி. "இங்கே பாருமா, ஆறுமுகத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆறுமுகம் எதுவுமே உண்மையை ஒத்துப்பான், பொய் சொல்கிறக்கூடிய ஆள் கிடையாது அவன். அதனால் அவன் செஞ்சேன்னு சொல்லுவான். ஆமாம், அவன் செஞ்சானா கண்டிப்பாக சொல்லுவான் பைரவி. நீ தேவையில்லாமல் இப்படிலாம் பேசாத" அப்படின்றாரு சிவா. உடனே ஓடி அவங்க தங்கச்சி காயத்ரி அழறாங்க. "காயத்ரி அழாத காயத்ரி, சீக்கிரமாகவே அண்ணன் வருவான், நீ கவலைப்படாத. ஆறுமுகத்தை நான் எப்படியாவது வெளியே எடுத்துகிட்டு வருவேன். எந்த தப்பும் செய்யாத ஆறுமுகம் உள்ளே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றாரு சிவா.